Hi friends, thank you for joining with me. இன்னைக்கு நம்ம இடியாப்ப பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இடியாப்ப மாவு பிசையும் போது நம்ம நல்லா சூடான தண்ணியை தான் யூஸ் பண்ணணும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம முதல்ல கரண்டி வச்சு லைட்டாக கலந்துக்கலாம். ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஒன்றா திரண்டு வந்துடுத்து. இப்போ நம்ம கையால் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம இடியாப்பாச்சிக்கு மாற்றிக்கலாம். இப்போது இடியாப்பம் புழிஞ்சி அதை வேக வச்சு எடுத்துடலாம். இடியாப்பத்தை நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இடியாப்பம் நல்லா வெந்தெடுத்து இதை நம்ம எடுத்து ஆற வச்சு அதை தனித்தனியாக உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறிடுத்து. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்செடுத்து இப்போது நம்ம காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கேரட் எடுத்திருக்கேன், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி ஆல்ரெடி வேக வச்சது. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு காயை வேக வச்சிடலாம். காய் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேகணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம அதை கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வேக வைக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்தெடுத்து இப்போ இது கூட நம்ம உதிர்த்து வச்சிருக்க இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது கூடவே வேக விடலாம். இடியாப்ப பிரியாணி ரெடி ஆகிடுத்து. இது கூட கொத்தமல்லி மேலே தூவி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.